பொசிஷனை என்ன செய்யணும், நம்மளோட பொசிஷனை வந்து பெண்ட் பண்ணணும். சரி, அதான் பெண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இதே மாதிரி முன்னாடி நோக்கி குனியக்கூடாது. எப்படி குனியணும், முட்டில் இருந்து தான் குனியணும். இதை பாடி என்ன வைக்கணும், ஸ்ட்ரைட்டாக வைக்கணும். இதில் பாடி ஸ்ட்ரைட்டாக இருக்கும். எப்படி பாருங்க, இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சாச்சா, இவர் என்ன பண்ணியாச்சு, என்னுடைய முதுகுக்கு நேரம் நிற்கும், முதுகுக்கு மேலே கொண்டு வந்தாச்சு. சரி, இப்போ உங்கள்கிட்ட இருக்க பெர்சனல் லைனு ரோப்பு எதனாலும் சரி, இதை என்ன பண்ணிட்டீங்க, டபுளாக எடுத்தாச்சு. புரியுதா, எடுத்ததுக்கப்புறம் இதை எங்கே கொண்டு வந்தாச்சு, இவருடைய முதுகுக்கு. அடுத்து இவர் வெயிட் சப்போர்ட் காட்டி எங்கே பண்ணுறோம், நம்ம ஷோல்டர் என்ன பண்ணிடுறோம், ஒரு 3 டன் எடுத்தாச்சா. அடுத்து இங்கே பாருங்க, இவருடைய கால் உள் பக்கத்து கூட என்ன செஞ்சிடணும், வெளியே எடுத்துடணும். இதே மாதிரி இங்கே உள் பக்கத்து கூடி வெளியே, இதை என்ன பண்ணிடணும், டைட்டாக வச்சு இதில் ஒரு ரீப்ளாக் மீதி ரோப்பை எல்லாருக்கும் சொல்லி இவர் ஆட்டோமேட்டிக்காக எங்கே வந்துடுவார், முதல்ல வந்துடுவார். நீங்கள் மேலேருந்து லேடரில் இறக்குனாலும் சரி, லேடரில் எங்கேருந்து ஏறினாலும் சரி, படிக்கட்டு வழியாக கொண்டு வரனாலும் சரி, புரியுது, ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ஒரு ஆளை நம்மளே ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வந்துடலாம். சரி, இதோட டெக்னிக் என்னென்னா, ஒரு 50 கிலோ அரிசி மூடைய உங்கள் கையில் இப்படி தூக்கிட்டு போக முடியுமா, இதே 100 கிலோ அரிசி மூடைய முதல்ல தூக்கிடலாம்ல. இதுதான் விஷயம். ஜோடி பண்ணி போடுங்க.